ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு தோல், அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழத்தோல், இது ரெண்டுத்தையும் நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். அதை தூக்கி போடாமல் நம்ம என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சப்பழத்தோலை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஸ்டவ்வில் இருக்கும்ல, அந்த பர்னர் தான் இது. இதை எவ்வளோ கருப்பாக படிஞ்சு போயிருக்கு பாருங்கள். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னா, நம்ம கொஞ்சமாக இந்த பர்னர் மேலே உப்பு தூவிட்டு இந்த நம்ம எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த தோலை வச்சு, நம்ம அந்த வெறும் தோலை வச்சு தான் நம்ம உப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சோப்பு போட்டு நார் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க, எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். தேய்ச்சி முடித்தோன்னே எவ்வளோ வெள்ளையாகிடும்னு நீங்களே பாருங்கள். இப்போ இதை நல்லா தேய்ச்சிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பித்தளை பாத்திரம், பூஜை பாத்திரம், இதுக்கெல்லாம் நீங்கள் வெறும் எலுமிச்சை பழ தோலை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு அப்படி இல்லைன்னா சபீனா எதனா வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா பளபளன்னு ஆகிடும் பூஜை சாமான்லாம். நான் வெறும் எலுமிச்சை பழ தோலை வச்சு தேய்க்கும் போதே அந்த அழுக்கு கரை எல்லாமே சூப்பராக போயிடுச்சு. இந்த பாத்திரத்துக்கு அடியில் அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. இப்போ நான் சபீனா எதுவுமே வச்சு தேய்க்கல, வெறும் எலுமிச்சை பழ தோல் வச்சு தேய்க்கும் போதே நல்லா இப்போது அந்த அடியில் இருக்கிற கரைலாம் போயிடுச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் மாவு, இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் நம்ம வைக்கும்போது ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த எலுமிச்சை பழ தோலை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பித்தளை பாத்திரமும் பளபளன்னு ஆயிடுச்சு. அந்த ஸ்டவ்வோட பர்னரும் சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மீன் குழம்பு, இந்த சிக்கன் அந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம சமைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டவ்வு மேலே நம்ம குடிக்கிற சொம்புலேருந்து தட்டுலேருந்து பாத்திரம்லாம் ஒரே கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அந்த டைமில் நீங்கள் எலுமிச்சை பழ தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் வெறும் ஈர துணியை பிழிஞ்சிட்டு தொடச்சி விட்டிங்கன்னா சூப்பராக பளபளன்னு ஆகிடும். நல்ல வாசமாகவும் இருக்கும். பாத்திரம் தேய்க்கும் போதும் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சோப்பில் இந்த எலுமிச்சை பழ தோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு தொட்டு நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா பாத்திரமும் பளபளன்னு இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எலுமிச்சை பழ சாரும் சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை பழ தோலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வெடிகட்டிட்டு தேன் கலந்து நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையில்லாத நச்சுலாம் கரைஞ்சி வெளியே வந்துடும். செரிமான பிரச்சனையும் சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த எலுமிச்சப்பழ தோலை நல்லா காய வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு பல்லு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பல்லில் ஒரு சிலருக்கு ரொம்ப மஞ்சளாக இருக்கும். அது என்ன தான் நம்ம தேய்ச்சாலும் போகவே போகாது. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சப்பழ தோலோட பொடியை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நல்லா தேய்ச்சி பல் விளக்குனீங்கன்னா பல்லில் இருக்கிற அந்த மஞ்சள் கரையெல்லாம் போயிடும். அடுத்தது நம்ம பூண்டு தோலை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். நம்ம கொசு நிறைய இருக்கிற டைமில் நம்ம கொசுவத்தி யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சை பற்ற வச்சு அந்த நெருப்பில் நீங்கள் இந்த பூண்டு தோல், அதுக்கப்புறம் வெங்காயத்தோல், வேப்பிலையோட இலை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இலையையும் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து புகை போட்டிங்கன்னா கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும். அடுத்தது இந்த பூண்டு தோல் முடி வளர்ச்சிக்குமே ரொம்பவே நல்லது. எப்படி இதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் நம்ம பூண்டு தோலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சூடு ஆறுனதும் அதை வடிகட்டிட்டு நம்ம தலையை அலசிட்டு வந்தோம்னா முடியில் இருக்கிற அந்த பொடுகெல்லாம் போயிடும். முடி வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு உடம்புக்கு நல்லது, அது நமக்கு தெரிஞ்சது தான். பூண்டு தோலுலேயுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது.
இது வந்து மாரடைப்பை வந்து தடுக்குது, புற்றுநோய் வராமல் தடுக்குது, தலைமுடி வளர்கிறதுக்கு, சருமத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இந்த பூண்டு தோலுமே நம்ம ரசம் வைக்கும்போது எப்போவுமே பூண்டு தோலோடு தான் நம்ம அப்படியே அரைச்சிட்டு ரசம் வைப்போம். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பொரியலோ குழம்போ எது செஞ்சாலுமே ஒரு 2 நிறைய நம்மளால் இது பண்ண பூண்டு தோலோடு சேர்த்து சமைக்க முடியலனாலும் ஒரு 2 பூண்டு தோலையாவது தட்டிட்டு நம்ம தாளிக்கும் போது சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா பூண்டோட சத்து வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து தலைவலி, அதுக்கப்புறம் கை கால் வலி, மண்டையில் வந்து நீர் கோத்துக்குச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் பூண்டு தோலை ஒரு துணியில் மூட்டை கட்டிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு தவா வச்சு தவா சூடானதும் இந்த பூண்டு தோலோட மூட்டையை தவா மேலே வச்சுட்டு நல்லா சூடு ஏறினதும் நீங்கள் எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா வலி வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். அந்த மண்டையில் இருக்கிற தண்ணின்னு நீர் கோத்துக்குச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே குணமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சூப்பரான டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பூண்டு தோலை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஜெலிக்காமல் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ஜெலிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஜெலிச்சுட்டு அந்த பவுடரை வந்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு முறை அந்த பவுடரில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்துக்கு கழுத்துக்கெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கிற கருப்பு, முகத்தில் கருவளையம் அதெல்லாமே போயிடும். முகமும் ப்ரைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.